ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பாமா கலாபம் அப்படின்ற படத்தோட ரெண்டாவது பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். முதல் பார்ட்டை ஆல்ரெடி நம்ம 1 இயருக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த படத்தோடைய ரெண்டாவது பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது பாகம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல் பார்ட்டோடைய ஷார்ட் ரீக்கப்பை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். அந்த படத்தோட கதைக்கும் இந்த படத்தோட கதைக்கும் சம்மந்தம் இல்லை, பட் கேரக்டர்ஸ் அப்படியே ட்ராவல் ஆகுது. நம்ம ஹீரோனுடைய கேரக்டர் எந்த மாதிரி அப்படின்னா, இந்த பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர்த்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரனோட கதையை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஒரு கெட்ட பழக்கங்க. அதனாலேயே ஒரு கொலை வழக்குல மாட்டி அந்த கொலை வழக்குல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருதுங்க. கடைசியில உண்மையான கில்லர் யாரு அப்படின்றத போலீஸ் கிட்ட எப்படியோ நிரூபிச்சு ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. அமைதியை விரும்பக்கூடிய ஹீரோனுடைய கணவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அதிர்ந்து போயிடுறாரு. எப்படியோ பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு, இனிமேலாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இனி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தா சரிப்பட்டு வராது, புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு குடும்பத்தோட புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இது வரைக்கும் முதல் பாகத்தில் நடந்தது. ரெண்டாவது பாகத்தோட ஒன்லைனர் என்னன்னா, புதுசா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம காசி பேசுறது, அடுத்தவங்க குடும்பத்தை எட்டி பார்க்கறது, இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்டோட ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள ஒரு டெட் பாடி கிடக்குதுங்க. தான் சும்மா இருந்தாலும் பிரச்சனை தன்னை தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயின் இந்த ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. முதல் பாகமாவது கொஞ்சம் ஃபன்னு கலந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க கைஸ். செகண்ட் பார்ட் எல்லாம் எங்க கதை தொடங்குதோ அந்த இடத்துல இருந்து பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிரும். செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை காட்டுறாங்க. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் டெட் பாடிஸாக இருக்குதுங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு. அதில் யாருமே பொழைக்கல. டஷி அப்படின்ற டேஞ்சரான கிரிமினல் ஹீரோனோட நெத்தி புட்டில் கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். 70 mm கொஞ்ச நேரத்தில் மகாபாரதத்தையே காமிச்சிட்ட. மகாபாரத்தில் வர எந்த கேரக்டர் நீ அப்படின்னு கேட்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. டீட்டெயில்டாக என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோயின் இனிமேலாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்ட்டு ஹீரோனோட கணவர் மகன் அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீரோனோட கணவர் வந்து தெளிவா சொல்லிடுறாரு, இந்த பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, எதிர்த்த வீட்டில் என்ன நடக்குது, ஸோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் அங்கே வந்து வச்சுக்காத, இது எல்லாத்தையும் இத்தோட தூக்கி போட்டு வந்துரு, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. தன்னோட கணவரையும் மகனையும் பார்த்துட்டு நார்மலான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வீட்டில் ஒரு மெய்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அன்னைக்கு லேட்டாக வந்துடுறாங்க. ஏன் லேட்டு அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதனால தான் லேட்டு அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோன் அடுத்தடுத்து அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க தன்னை அறியாமலே. இதுதான் ஹீரோனுடைய கெட்ட பழக்கமே. இது எப்படியா ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு கதையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நல்ல க்ரோத்தில் போயிட்டு இருக்குங்க. அதனால அதன் மூலமா வந்த வருமானத்தை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் தொடங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஹீரோனுடைய கணவர், என்னால் வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது, நான் உட்கார்றக்கு நேரம் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம், இந்த வேலைக்காரி சில்பாவை நான் கூட வச்சுக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டோட பில்டிங்கை மட்டும் வாடகைக்கு வாங்கி கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனோட கணவரும் அந்த சப்போர்ட்டை பண்ணி கொடுக்குறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷில்பாவை வச்சு என்னுடைய பார்ட்னராக நீ என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, வேலைக்காரியாக இருந்த என்ன பார்ட்னராக மாற்றிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கணும். அது என்னன்னா, யார் விஷயத்துலையும் தலையிட மாட்டேன், யாரை பற்றியும் காசிப் பேச மாட்டேன், என்னையும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விட மாட்டேன்னு சொல்லுங்கள், நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. உடனடியாக அனுப்பமா குமகுமா அப்படின்ற பேரில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியரில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த சீலிங்கில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதை வந்து இந்த ஓனர்கிட்ட சொல்லியாச்சு ரெடி பண்ணி தர சொல்லி, அவங்களும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அந்த இடத்துல யாரையும் உட்கார வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவெடுத்திருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா பிக்கப் ஆனதுனால ஹீரோயின் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த குக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இட்டாலியில் இருக்கக்கூடிய லோபோ அப்படின்ற ஹோட்டல் இந்தியாவில் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து ஒரு 10 ஜோடிகளை செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷனில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் மணி, அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கும். இதை பற்றி தன்னோட கணவர்கிட்ட சொல்லும்போது, என்னாலாம் அவங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, நானும் ஷில்பாவும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, கலந்துக்கோங்க, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, லேப்டாப்பை கொடுங்க அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோனே லேப்டாப்பை வாங்கி அப்ளை பண்ணிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா ஒரு சீரியல் நடிகையை காட்டுறாங்க. ஆண்டனி அப்படின்ற மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், அதாவது இந்த லோபோ அப்படின்ற ஒரு ஹோட்டலை பற்றி ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லோபோ அப்படின்ற ஹோட்டலோடைய எம்டி தான் வந்து
இந்த ஆண்டனி. இந்த ஆண்டனி கூட பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நடிகை ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க கடந்த 2 ஆண்டுகளாக. இவங்க ஆண்டனி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த சீரியல் நடிகையை இவர் சினிமா நடிகையாக மாத்திர அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்துருக்காரு. அதன் மூலமாக இவங்க 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆயிருந்திருக்கு. கடந்த ஆண்டு உன்னை சினிமாக்குள்ளே என்டர் பண்ண முடியல, பட் இந்த ஆண்டு கட்டாயம் உன்னை சினிமாக்குள்ளே என்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆண்டனி வாக்கு கொடுக்குறாரு. அப்போ தான் ஆண்டனியை பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் கிரிமினலுங்க. அதாவது தப்பை சரியான வழியில் பண்ணுறதுல ஜித்தா இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு காம்படிஷன் கூட நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட சும்மா பேருக்கு தான். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இருக்குதுங்க, இல்லீகல் வியாபாரம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்படிஷனில் முதல் பரிசு வளர்றவங்களுக்கு ஒரு சேவலோடைய சிலையை வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த சேவலோடைய சிலையை இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு தாங்க அது சிலை. ஆனால் அதில் உண்மையிலேயே என்ன இருக்கும் அப்படின்னா 12 கிலோ போதைப் பொருள் ரா மெட்டீரியலை கோட்டிங் பண்ணி இம்போர்ட் பண்ணுவாங்க. காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு பரிசு அப்படின்றதுனால கஸ்டம்ஸில் இருந்தும் எந்த பிரச்சனையும் வராது. இதைத்தான் வந்து ஒயிட் காலர் கிரைம் அப்படின்றாங்க. தப்பை சரியான விஷயத்தில் பண்ணிடுறது. ஒன்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேவலோட சிலையில் கோட்டிங் பண்ணப்பட்ட 12 கிலோ ரா மெட்டீரியலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக 1.5 டன் வரைக்கும் போதைப் பொருளை உருவாக்க முடியுமா? இந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட் மட்டுமே 700 கோடிங்க. இதை இம்போர்ட் பண்ணி ஒரு ட்ரக் டீலர் கிட்ட ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டனி வந்து சேல் பண்ணிடுவார். இதுதான் ஆண்டனியோட ஜாப். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் டீலர் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை போதைப் பொருளாக மாற்றி சேல் பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்ப்பல. அப்போ இந்த காம்படிஷன் நடக்குமா நடக்காதா? இந்த காம்படிஷனுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்படிஷன்லாம் சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டாக நடக்குங்க. அதே சமயம் வின் பண்ணுறவங்களுக்கு முதல் பரிசாக அந்த சேவலோடைய சிலையும் கொடுப்பாங்க. ஆனால் என்ன, இந்தியாவில் ரெடி பண்ண சேவலை கொடுத்துருவாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் டிரைவிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த டீச்சர் ஏமா எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, சாரி சார் நாளையிலேருந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, நீ கரெக்ட் டைமுக்கெல்லாம் வர வேணாம், நீ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணு, அந்த டைமுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் உட்காடுறாங்க. ஹீரோனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஷில்பா போலீஸ் அப்படின்னு பதறி போயிடுறாங்க, நம்ம ஹீரோனி ஏதாவது சம்பவம் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கஞ்சா குடிக்க பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறான் அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. ஷில்பா மிரண்டு போய் ஹீரோனுக்கு ஃபோனை போடுறாங்க. டிரைவிங் ஸ்கூல் டீச்சர் பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. மெயினாக சீட் பெல்ட் போடணும், டிரைவிங்கில் ஃபோன்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோன் அப்படியே பார்க்குறாங்க. பரவாயில்ல எடுத்துருவோம் அப்படின்னு பட்டுன்னு ஃபோன் அட்டன் பண்ணிடுறாங்க. அப்போ ஷில்பா எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸ்காரங்க இந்த கஞ்சா குடிக்க பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோன் பயப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வச்சு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டோடைய பேர் கெட்டு போயிருமோ அப்படின்ட்டு. ஸோ போலீஸ்காரங்க இந்த கஞ்சா குடிக்க பிடிக்கலான்னு கிட்ட போகும்போது அந்த சீலிங் டேமேஜாக இருந்துச்சு இல்லையா, அதில் இருக்க பெயிண்டிங் அப்படியே உறிஞ்சு கீழே விழுது. ஸோ அதை பார்த்துட்டு இவன் திரும்புறான். போலீஸை பார்த்த உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அக்கா அவன் வெளியே ஓடிட்டாங்கக்கா, போலீஸ் துரத்திட்டு போகிறாங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபோனும் கட் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் ஓகே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கஞ்சா குடிக்கி அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஹீரோன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க அந்த காரில் வந்து இடிச்சு கீழே விழுந்துடுறான். டிரைவிங் டீச்சர் இன்னமா வண்டி ஓட்டுற நீ, ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டியே நீ, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, நான் எங்கே சார் அவனை இடிச்சேன், அவனை தானே சார் வந்து இடிச்சு விழுந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டம் கூடியது. இந்த டிரைவிங் டீச்சர் ஹீரோனை கோத்து விட்டுறாரு. இந்த மாதம் எல்லாத்துக்கும் காரணம், இந்த மாதம் அவனை அடிச்சது அப்படின்ட்டு. கடைசியில் அங்கே வந்த போலீஸ்காரங்க இவன் கிரிமினல் தான், இவனை தேடி நாங்கள் வந்தோம், பிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, என்னோட ஸ்டூடெண்ட் தான், நான் கொடுத்த ட்ரைனிங்னால தான் இவங்க இப்படி இடிச்சாங்க அப்படின்னு அப்படியே இந்த டிரைவிங் டீச்சர் மாற்றி பேசுகிறாரு. எல்லாத்துக்கிட்டையும் தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. ஆண்டனி பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து ஒன்ஸ் அந்த சேவலை இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை யார்கிட்ட சேல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரக் டீலரை தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு டஷி அப்படின்ற ஒரு நம்பகமான டேஞ்சரான ஒரு ட்ரக் டீலர் தெரியும். அவன் கிட்ட 700 கோடி ரூபாய்க்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டசி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான கிரிமினல் தான். ஆனால் இந்த மத நம்பிக்கையில் கொஞ்சம் வீக்னஸான ஆள். கூடவே ஒரு சாமியாரை வச்சுட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். எந்த ஒரு சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னாலும் தேதி, கிழமை, அப்புறம் இந்த நாலு நட்சத்திரம், டைமு இதெல்லாம் பார்த்து தாங்க பண்ணுவான். என்ன பண்ணுவானா இல்லீகல் ஆக்டிவிட்டி தான் பண்ணுவான். இப்போ ஹீரோனோட கணவர் ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ண உடனே ஹீரோனை பிடிச்சி கண்டபடி கத்துறாருங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் தான், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கும்போது என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது டிவி ஆன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல, நியூஸ் பார்த்தா இந்த டிரைவிங் ஸ்கூல் டீச்சர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. நானும் என்னோட ஸ்டூடெண்ட் வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போலீஸ் கிட்ட அந்த கஞ்சா குடிக்க பிடிச்சி கொடுத்தோம், இது ஒரு சாதனை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இது சுத்தமாக ஹீரோனோட கணவருக்கு பிடிக்கவே இல்லை. ஹீரோயின் சொல்றாங்க அங்கே நடந்ததே வேற, இந்த டிரைவிங் ஸ்கூல் டீச்சர் போய் சொல்றாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கும்போது ஹீரோனோட கணவர் பேச பேச போனை கட் பண்ணிடுறாரு கோவத்தில். அங்கே கட் பண்ண ஆண்டனியை காட்டுறாங்க. ஆண்டனி கிட்ட இந்த ஆக்டர் சொல்றாங்க,
700 கோடிக்கு விற்கிறதா சொல்கிறீங்க இல்லையா, அது 1000 கோடி ரூபாய்க்கு டீல் பேசுங்க அப்படின்னு சொல்ல, அதோட ஒர்த்தே 700 கோடி ரூபா தான், எப்படி 1000 கோடி ரூபாய்க்கு பேச முடியும் அப்படிங்கும்போது, விற்கிறது நீங்கள் தான் விலையாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த டசி கிட்ட 1000 கோடி ரூபான்னு சொல்ல, டசி 700 கோடி ரூபானா ஓகே அப்படின்னு சொல்கிறான். 1000 கோடி அப்படின்னு சொல்கிறதுனால நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டசி ஃபோனை கட் பண்ணிடுறான். 700 கோடி ரூபா சொல்லியிருந்தான், உடனே ஓகே பண்ணியிருப்பான். உன்னால பாரு அந்த டீல் கைவிட்டு போகிற மாதிரி இருக்கு, இப்போ யாரு வாங்கலான்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் யாருக்கிட்ட கைமாற்றி விடுவேன் அப்படின்னு சொல்ல, தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு தெரியும், பேருக்கு தான் வந்து ஒரு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர், உள்ளுக்குள்ள ஒரு ட்ரக் டீலர் தான், அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஆண்டனி பேசும்போது சொன்ன வேலைக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நல்ல வேலை டீல் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஆண்டனி சந்தோஷப்படுறாரு. இந்த நடிகை அதிக விலைக்கு டீல் பேச சொன்னதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குதுங்க. அதிக விலைக்கு இந்த ட்ரக் சேல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆண்டனி நம்மளை வச்சு ஒரு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுவான், நம்மளும் பேன் இண்டியன் ஆக்ட்ரஸா மாறிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட கணவர் திட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சோகமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் ஹீரோனும் சில்பாவும் செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஜோடியாக இவங்க 2 பேரும் அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்காக ஹீரோனோட கணவருக்கு ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சாமியார் யோசனையெல்லாம் பண்ணிட்டு நீ இந்த டீலை ஓகே பண்ணிடு, ஸோ இந்த டீல் வந்து உனக்கு செல்வத்தை வாரி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, ஆண்டனிக்கு ஃபோனை போட்டு இந்த டீலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் இந்த டீலை மதுரைக்காரன்ட்ட முடிச்சிட்டேன்பா, முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நீ கொடுக்கலாம், நீ என்கிட்ட தான் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆண்டனி ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஆண்டனி ஒரு மசாஜ் சென்டருக்கு வந்திருக்கிறாருங்க. பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறவனுடைய காதுக்குள்ளேயே பென்சிலை விட்டு சாவடிக்கிறாங்க. இது அடுத்து உனக்கும் நடக்கும் அப்படின்னு உயிர் பயத்தை காமிச்சிடுறாங்க. ஆண்டனி பயந்து போய் சரி ஓகே உங்ககிட்டயே டீலை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலை டசி பக்கம் மாற்றி விட்டுறாரு. ஆண்டனி மதுரை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபோனை போட்டு டீலை கேன்சல் பண்ணுறாரு. மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏங்க உங்களை நம்பி நான் எல்லாத்துக்கிட்டையுமே சப்ளை பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, என்ன மன்னிச்சுக்கோங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக பேசி மதுரை டிஸ்ட்ரிபியூட்டரை இந்த டீல்ல இருந்து அப்படியே கலட்டி விட்டுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த போதைப் பொருள் தடுப்பு துறை இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு தகவல் தெரிய வருதுங்க. அதாவது இந்த ஆண்டனி அப்படின்ற தொழிலதிபர் இட்டாலியிலிருந்து ஒரு சாதனத்தை இம்போர்ட் பண்ண போகிறாரு. அதில் வந்து ட்ரக் இருக்கிற மாதிரி தகவல், அதை வந்து அவருக்கு சொந்தமான 5 ஸ்டார் ஹோட்டலோடைய பென்ட் ஹவுஸில், அதாவது டாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான சாம்பருக்குள்ள இதை மறைச்சு வைக்க போகிறாங்க. ஸோ அதே ஹோட்டலில் தான் வந்து இந்த உலக புகழ் பெற்ற குக்கிங் காம்படிஷனும் நடக்க போகுது அப்படின்ட்டு இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா சதானந்தம் அப்படின்ற ஒரு ஆஃபீஸரை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா அவருக்கு ஒரு சைடு கை வந்து இல்லைங்க, பிளாஸ்டிக் கை தான் வச்சிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு அன்ஃபிட்டு, இருந்தாலும் உன்னை வேலையை விட்டு தூக்காம இந்த ரிஜிஸ்டர்லாம் ஃபில் பண்ண வைக்க சொல்லி வேலையிலேயே வச்சிருக்கோம், நீ அந்த வேலையை மட்டும் பாரு, இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் அன்ஃபிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாயிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோன் அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய விஷயத்த பண்ண போகிறேன், என்னோட கணவர்கிட்ட ரொம்ப ஆசாசையாக ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவர் பெருசாக கண்டுக்க கூட இல்லை, எனக்கு கஷ்டமாக போச்சு, ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட நான் ஊர் முழுக்க தண்டூரை அடித்து செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆம்பளைங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ கவலைப்படாத அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க அப்படின்னு அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தா இந்த கஞ்சா குடிக்கு நின்றுக்கிட்டு இருக்கான் ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக. என்னையே மாட்டி விட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, தம்பி நான் உன்னை மாட்டி விடலப்பா, நீயா தான்ப்பா மாட்டிக்கிட்ட, டிரைவிங் ஸ்கூல் டீச்சர் சரியான பொய்க்காரன், அவன் பொய் சொல்லி மாட்டி விட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல, இவன் கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்காக வரான். கரெக்டாக ஒரு ஆட்டோ டிரைவர் என்னமா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, நாளைக்கு கண்டிப்பாக நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து அவன் ஓடிடுறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் சில்பா கிட்ட போய் சொல்ல, உடனே உன் கணவன் கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட போயிடலாம் அப்படிங்கும்போது, டிரைவிங் ஸ்கூல் டீச்சர் பண்ண வேலையிலேயே என் கணவன் செம்ம காண்டில் இருந்துட்டு இருக்காப்ல, அவர்கிட்டயே போய் இந்த விஷயத்த சொன்னோம்னா அவ்வளோதான் என் கதையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல, அப்போ ஒன்று பண்ணலாம், கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமையே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நம்ம வந்து உதவி கேட்கலாம். நம்ம தெரு முனையிலேயே வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு துறையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, தெரிஞ்சவர் தான், அவர் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஷில்பாவும் நம்ம ஹீரோனும் போகிறாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு அன்ஃபிட்னு ஒதுக்கி வச்சாங்க இல்லையா சதானந்தம், அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா, நமக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கவே மாட்டேது, நம்ம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்ட்டு அவருடைய பர்சனல் கன்னை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க, தன்னோட கதையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து இவங்க கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஸோ தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுறாரு. என்ன விஷயம்னு கேட்க, அப்போ தான் இவங்க இந்த மாதிரி ஒரு கஞ்சா குடிக்கு மேட்டரில் மாட்டிக்கிட்டோம், உங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்களுடைய மொபைலை இங்கே வச்சுட்டு போங்க, அவன் நைட்டு கால் பண்ணி த்ரெட்டனிங் பண்ணாலும் பண்ணுவான், ஸோ அதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக அமையும் அப்படின்னு சொல்ல, சரி சார் எது பண்ணாலும் கொஞ்சம் அன்அஃபீஷியலாக பண்ணி கொடுங்க, வெளியெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும் சார் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோனும் ஷில்பாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஹீரோனும் ஷில்பாவும் ஹோட்டலை அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிச்சனில் போய் ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பார்த்தா இந்த கஞ்சா குடிக்கியோட டெட் பாடி உள்ளே கிடக்குதுங்க.
ஏண்டி உன்னை நம்பி அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட உதவி கேட்டா அந்த மனுஷன் கொலை பண்ணி டெட் பாடியை கொண்டாந்து இங்கே போட்டு வச்சிருக்காண்டி அப்படின்னு சொல்ல சதானந்தம் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராருங்க. அதை பார்த்ததும் ஷில்பா அப்படி நழுவ பார்க்குறாங்க. அக்கா வீட்டில் ஒரு சில்லற வேலை இருக்குது போயிட்டு வந்துடவா அப்படின்னு கேட்க அமைதியா இரு அப்படின்ட்டு ஹீரோயின் சதானந்தம் கிட்ட போயிட்டு சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் சார் மேலும் ஒரு பிரச்சனையில எல்லாம் மாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் சதானந்தம் ஒரு விஷயத்த சொல்றாரு. நேற்று ராத்திரி நீ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்க இந்த கஞ்சா குடிக்க போட்டு தள்ள சொல்லி, நானும் உன்னோட டீல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த கஞ்சா குடிக்க போட்டு தள்ளியிருக்கேன். நான் எப்போ சார் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு கேட்க அவர் மெசேஜ் எடுத்து காட்டுறாரு. நேற்று நம்ம ஹீரோன் அவங்க மொபைலை கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, ஸோ அந்த மொபைல்ல இருந்து அவரே மெசேஜ் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ உதவி கேட்ட வந்த என்ன எதுக்காக சார் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க, கடவுள் உங்களை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் இந்த சதானந்தம் நான் ஒரு டீல் வச்சிருக்கேன், அந்த டீலுக்கு நீ ஓகே சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை முடியாது அப்படின்னு சொன்னேன்னா நானே வந்து போலீஸில் இதை கொடுத்துருவேன், உங்க கூட சேர்ந்து நானும் ஜெயிலுக்கு வருவேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன டீல் அப்படின்னு கேட்க நீ திருடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகேண்ணா நாளைக்கு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன், எனக்கு நீ இட்லி கொடுக்கணும், நோ அப்படின்னா நீ எனக்கு பூரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்த சதானந்தம் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் யோசனை பண்ணுறாங்க. ஷில்பா பார்த்தீங்கன்னா ஒரு கொலை சம்பவத்தை விட ராபரி சம்பவத்துக்கு தண்டனை கம்மி தான், அதனால ஓகே பண்ணி இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனு யோசனை பண்ணிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த சதானந்தம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது இட்லியை கொண்டாந்து கொடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேட்க இந்த பிளானை பத்தி எல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் செல்லக்குட்டி, ஃபர்ஸ்ட் இந்த கஞ்சா குடிக்கியோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வச்சு ஷில்பா மற்றும் ஹீரோனியை குழியை தோண்ட வச்சு அந்த டெட் பாடியை புதைக்க வச்சிடறாருங்க இந்த சதானந்தம். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் இவரை கால வரணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் மாட்டி விடுறதுக்காக ஷில்பாவை வசமா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்க. அங்க கட் பண்ணா அக்ரம் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஒரு டிவி மெக்கானிக்குங்க, துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இவருக்கு சுக்லா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிறாரு. அவர் பயங்கரமான சோம்பேறி, அவர் குடும்பம் குட்டின்னு குடும்பத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, பெருசா பணத்தை ஏர்ன் பண்ணி தரமாட்டாரு அப்படின்ட்டு தினம் சுக்லாவுடைய மனைவி சுக்லாவை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா சதானந்தம் அக்ரம் மற்றும் சுக்லா ரெண்டு பேர்த்தையுமே மீட் பண்ணி ஒரு வேலை இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றீங்களா அப்படின்னு கேட்க பண்றோம் அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சதானந்தத்தோடைய டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஷில்பா, ஹீரோயின், அதுக்கப்புறம் அக்ரம் மற்றும் சுக்லா. ஸோ இவங்களை எல்லாம் கைட் பண்ண போறது யாரு அப்படின்னா நம்ம சதானந்தம் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் தான். இனிமேல் தான் படத்துடைய கதைக்குள்ளேயே போறாங்க. இப்போ நம்ம சதானந்தம் பார்த்தீங்கன்னா டீல் என்ன அப்படின்றத சொல்றாரு. மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோடைய ஓனர் தான் ஆண்டனி. அவரு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம இல்லீகலா ரோஸ்டரோடைய சிலையை வந்து இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அது 12 கிலோ போதைப் பொருள்னால கோட்டிங் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு ரா மெட்டீரியல். ஸோ அந்த ஒரு ஒரிஜினல் சிலையை அந்த ஹோட்டலோடைய பென்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய லாக்கருக்குள்ள அவன் மறைச்சு வச்சிருக்கான். ஸோ அதை நீங்க வந்து திருடி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். நான் இங்கிருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிளான் என்னது ஒர்க்கு உங்களுது. ஸோ ஒன்ஸ் அந்த சிலை என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றும் உங்களை சும்மா அனுப்ப போகிறது கிடையாது, பர் ஹெட்டுக்கு 25 லட்ச ரூபாய் பணமும் தருவேன் அப்படின்னு சொல்ல ஷில்பாக்கு ஒரே சந்தோஷம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த வேலையை ஷில்பாவும் ஹீரோனும் பண்ணுறாங்க. ஹீரோயின் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட தன்னோட பையனை ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாள் இவனை பார்த்துக்கோங்க, நான் இந்த குக்கிங் காம்படிஷன்லாம் கலந்துக்கிறதுனால பிஸியாகவே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்தீங்கன்னா இந்த சதானந்தமுடைய பிளானுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் எங்கெங்கெல்லாம் வந்து சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி கேமராக்குன்னு ஒரு மேப்பை உருவாக்கணும். அந்த சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணுறதுக்கான வேலையை வந்து நம்ம அக்ரம் பார்த்துப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸில் ஜித்தாக இருக்கிறதுனால இவர் வந்து இந்த ஜாமரு இதெல்லாம் உருவாக்கி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக கண்ட்ரோல் பண்ணுவார். சுக்லாவுடைய வேலை என்ன அப்படின்னா அந்த லாக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலை இருக்கக்கூடிய லாக்கர், அதை எப்படியாவது டீகோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்போ அந்த லாக்கர் ரூமுக்குள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா யாரோ ஒருத்தவங்க உள்ளே போகணும். ஸோ அந்த ரூம்குள்ளே யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஹவுஸ் கீப்பிங் அக்கா மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்காக போயிட்டு வருவாங்க. அந்த அக்காவை போட்டு தள்ளிட்டு அந்த அக்காவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆள் போகலாம் அப்படின்னு சதானந்தம் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் யாருமே கொல்ல வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணலாம், அந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், அதை நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதன் மூலமாக அந்த ரூமை கம்ப்ளீட்டாக நம்மளால் மேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. அந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய வால்ட்டு மாதிரியே ஒரு ரிப்ளிகாவை ரெடி பண்ணி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 4 நிமிஷத்தில் அதை அன்லாக் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸை. இப்போது அந்த ரூம்குள்ளே போகணுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வேணுங்க. ஒன்று ஆண்டனியோட ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லாட்டி அந்த நடிகையோட ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஆண்டனியெல்லாம் வந்து யாருனாலையும் நேரடியாக மீட் பண்ண முடியாது. ஆனால் இந்த நடிகை வந்து அடிக்கடி பப்புக்கு போயிட்டு வராங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் ஷில்பாவும் அந்த பப்புக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூமில் போயிட்டு இந்த நடிகையை மீட் பண்ணி நீங்கள் சீரியல் ஆக்டர் தானே, உங்களோட பிக்கஸ்ட் ஃபேன் மேடம், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க குடிச்சிட்டு இருந்த கிளாஸை வந்து நம்ம ஷில்பா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சு போயிருது. ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு தெரியாது, நீ தான் போயிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்ல, ஷில்பா உள்ள போயிட்டு நான் உங்களோட பிக்கஸ்ட் ஃபேன் மேடம் அப்படின்னு சொல்ல, எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பப்புக்கு வரும்போது தான் எனக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஷில்பாக்கு இந்த நடிகை என்ன சீரியல்ல நடிச்சாங்கன்னு கூட தெரியாதுங்க. சரி செல்ஃபி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃபி எடுத்து தராங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. எல்லாம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்போது இவங்க டீம்ல இருக்கக்கூடிய சுக்லா கொஞ்சம் அதிகமாவே சந்தோஷப்படுறாருங்க. குடிச்சிருக்காரு, அதுவும் இந்த டேஞ்சரான டேபிள்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஷில்பா சொல்றாங்க அங்க சீலிங் டேமேஜா இருக்கு, வேற ஒரு இடத்துல மாறி உட்காருங்க அப்படின்னு சொல்ல, அவர் அப்படியே சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு கேட்கவே இல்லை. கடைசியில சீலிங் உடஞ்சு அவர் கையிலேயே விழுந்துருது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா 2 வாரம் இவர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. சதானந்தம் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல எப்போ இந்த குக்கிங் காம்படிஷன் நடக்குதோ அந்த குக்கிங் காம்படிஷன் டைம்ல தான் அந்த ரோஸ்டரை திருட போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த டைம் பார்த்து சுக்லா இப்படி பண்ணிட்டானே, சுக்லா இனி நமக்கு தேவையில்லை, சுக்லா வெளியே விட்டாலும் வெளியே போய் இந்த விஷயத்த சொல்லிட்டானா என்ன பண்றது, அதனால கொண்டலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கண்ணை கொடுத்து பூட்டு தள்ள சொல்றாரு. ஆனா ஹீரோயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சுக்லாவும் எனக்கு குடும்பம் இருக்கு, அப்படிலாம் நான் போய் வெளியே சொல்ல மாட்டேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அவனை விட்டுறலாம், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேற யாராவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டியை வந்து சூஸ் பண்றாங்க. அந்த செக்யூரிட்டி வயசான காலகட்டத்தில் இன்னைக்கோ நாளைக்கோ செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. பெருசு சுகர் பேஷண்டா இருப்பாரு போல, அவர் எல்லாம் கூப்பிட்டாலே வந்துருவாப்ல. அவரை போயிட்டு கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவர்கிட்ட இந்த டூப்ளிகேட்டை காமிச்சு 4 நிமிஷம் டைமே இது ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பெருசு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிடுறாருங்க. திறமைக்கும் டேலண்ட்டுக்கும் வயசு இருக்கா என்ன, ஸோ பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த சதானந்தம் பிளான் பி அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருக்கான். அக்ரம தனியா கூப்பிட்டு போயிட்டு ஒன்ஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே நீ போட்டு தள்ளிடு, ஸோ மொத்தமாக 1 கோடி ரூபா தனித்தனியாக கொடுத்தா ஆளுக்கு 25 லட்சம் ரூபா, ஸோ மொத்த பணத்தையும் நீ வாங்கிட்டு எஸ் ஆயிரு, அடுத்த ப்ராஜெக்ட்ல மீட் பண்ணிக்கலாம், இதுதான் நம்ம பிளானு அப்படின்ற மாதிரி சொல்ல அக்ரம் ஓகே சொல்லிடுறாருங்க. A to Z இவங்களுடைய பிளானை பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த குக்கிங் காம்படிஷனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சதானந்தத்தை மீட் பண்ணி நம்ம ஹீரோன்னு ஒரு ரிமோட் காரை கொடுத்து, சப்போஸ் நான் திரும்ப வரலன்னா என் பையன்ட்ட இந்த ரிமோட் காரை கொடுத்துருங்க, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சதானந்தம் அந்த ரிமோட் காரை வாங்கி வச்சுக்கிறாருங்க. இப்போ ஹீரோனும் ஷில்பாவும் நேரடியாக இந்த ஹோட்டலுக்கு என்ட்ராக முடியும். காம்படிஷனுக்கான பாஸ் இவங்க கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம பெருசு மற்றும் அக்ரம் 2 பேருக்குனால நேரடியாக நுழைய முடியாது. பெருசுக்கு பார்த்தீங்கன்னா கிரேன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக பென்ட் ஹவுஸுக்கு வர மாதிரி. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஆகிட்டு இருக்குதுங்க. அந்த கிரேன் காரன்ட்ட பணத்தை கொடுத்து அவனை ரெடி பண்ணி வச்சிட்டாரு இந்த சதானந்தம். ஸோ பெருசு பார்த்தீங்கன்னா பென்ட் ஹவுஸ் கிட்ட வந்துருவாரு. அடுத்து அக்ரம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து தான் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். சதானந்தம் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, கேமரா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அது போக இங்கே இருக்கக்கூடிய வாக்கி டாக்கி செக்யூரிட்டிஸோட வாக்கி டாக்கியை ஜாம் பண்ணுறது அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் பண்ண போறாருங்க. பிளான் பண்ணபடியே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து காம்படிஷன் தொடங்க போது ஷில்பா மற்றும் நம்ம ஹீரோயின் டிவிலலாம் வராங்க. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்ரம் கார் பார்க்கிங்ல கொண்டு போய் காரை நிப்பாட்டி ஏசி வெண்ட் வழியா அந்த பவர் யூனிட்டுக்குள்ள நுழையிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பெருசு பார்த்தீங்கன்னா அப்படியே தொட நடுங்க அந்த கிரேன்ல ஏற ஆரம்பிக்கிறாருங்க. அவரே பாவம் சுகர் பேஷண்ட், வயசான காலகட்டத்தில் ஏன்டா கொலையா கொள்றீங்க அப்படின்னு பார்க்குற நமக்கே பரிதாபமா இருக்குதுங்க. முக்கி அந்த கிரெயின்ல ஏறிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த காம்படிஷன் தொடங்குதுங்க. உங்களோட சீக்ரெட் பாக்ஸ்ல ஒரு டிஷ் இருக்கும், அந்த டிஷ்ஷை தான் நீங்க தயார் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு செட்டிநாடு சிக்கன் வந்துருது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல இருந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஹீரோயின் பாத்தீங்கன்னா நீ தான் இங்க இருந்து ஒர்க் பண்ண போறேன், நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எக்கா எனக்கு உப்புமாவை தவிர வேற எதுவுமே செய்ய தெரியாதுக்கா அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற, உன்னைய போய் நான் பார்ட்னரா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு மேனேஜ்மெண்ட் தான்க்கா வரும், சமையல்லாம் வராது அப்படின்னு சொல்ல, சரி இந்த ப்ளூடூத்தை மாட்டிக்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதை கேட்டுட்டு நீ சம அப்படின்னு சொல்ல, சரிக்கா ஆனா நீ எப்படி இங்கிருந்து போவ அப்படின்னு கேட்க, இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கையை அறுத்துக்கிறாங்க. ஆக்சிடென்டலா கையை அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஒரு காதுல சில்பாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இன்னொரு காதுல சதானந்தத்தோட இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிக்கிறாங்க. பிளான் என்ன அப்படின்னா ரிசப்ஷனிஸ்டை எப்படியாவது ஹீரோயின் டைவர்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சாவி எடுக்கணும். அது எந்த ரூமோடைய சாவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளோர். அந்த ஃப்ளோர்ல தான் கிரேன் ஆபரேட்டர் நம்ம பெருசா இறக்கி விடுவாரு. ஏன்னா பென்ட் ஹவுஸ் வரைக்கும் அந்த கிரேன் போகாது. ஸோ முதல் ஃப்ளோர்ல இருந்து பெருசா பிக்கப் பண்ணிட்டு இவங்க 2 பேருமே கடைசி ஃப்ளோருக்கு போறாங்க. ஸோ இதுதான் பிளான். ஹீரோனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பவர் ஆஃப் பண்றது ஆன் பண்றது அப்படின்னு இந்த வேலையெல்லாம் அக்ரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேமராவை சீட் பண்றதுக்காக பலூனை பறக்க விடுறாங்க. செக்யூரிட்டி அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து பார்த்து பலூன் தான் போய் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டுறாங்க. ஒரு சில கேமராஸ் எல்லாம் வந்து ஈஸியா சீட் பண்ணிடுறாங்க, ஒரு சில கேமராஸ் எல்லாம் சீட் பண்ண முடியாது. அதனால இவங்க லேசர் லைட் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ லேசர் லைட்டை அடிச்சுட்டே அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கேமரால இருந்து ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. ஃபைனலி நம்ம கிரேன் ஆபரேட்டர் நம்ம பெருசா உயிரோட கொண்டாந்து பால்கனில சேஃபா இறக்கி விட்டுறாரு. பெருசுக்கு அப்பதாங்க உயிர் வந்தது. அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு ரூம்க்கு எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமோட பால்கனில பெருசு நின்னுகிட்டு இருக்காருங்க. யோ பெருசு அங்கேயே
என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை இங்கே தானே இறங்க சொன்னோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியலமா கிரேன் ஆப்ரேட்டர் என்னை இங்கே தாமா இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்ல, கீழே பார்த்தாலே பயமா இருக்குது. கிரேன் ஆப்ரேட்டரை மறுபடியும் கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால ஹீரோன் டேபிள் டாப் எடுத்துட்டு வந்து போட்டு, யோ பெருசு இதில் ஏறி வந்துறியா அப்படின்னு சொல்ல, கீழே பார்த்தா பயமா இருக்குமா அப்படின்னு சொல்ல, யோ பெருசு நீ கீழே விழுந்தா கூட உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ இதை பண்ணல அப்படின்னா உன்னை நானே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சதானந்தம் மிரட்ட, சுகர் வந்தவன்டா நானு, என்னை ஏன்டா வயசான காலத்துல கொலையா கொள்றீங்க அப்படின்னு பாவங்க அந்த மனுஷன். இன்னொரு பக்கம் நம்ம ஷில்பா வேற ஹீரோனுக்கு போனை போட்டு, எக்கா இஞ்சி பேஸ்ட்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், அடுத்து என்னக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு வேற இது டார்ச்சரா இருக்குது. ஷில்பா நல்லா சமைப்பாங்க, அவங்க கிட்ட இதை கொடுத்துட்டு நம்ம ஸ்மூத்தா இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம ஷில்பா தான் உப்மா ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு இங்க இன்ஸ்ட்ரக்ஷனையும் வாங்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அக்ரமும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. செக்யூரிட்டிஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாக்கி டாக்கிக்கெல்லாம் ஜாமர் வச்சு அதையும் வந்து பக்காவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ பென்ட் ஹவுஸ்க்கு லிஃப்ட் வழியாகவும் போக முடியாது, படிக்கட்டு வழியாகவும் போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கேமரால இவங்க கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. அதனால லிஃப்ட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த லிஃப்டோடைய ஹோல் வழியில் படிக்கட்டில் ஏறி மேலே போயிடலாம் அப்படின்னு ஹீரோனும் நம்ம பெருசும் பிளான் பண்ணி அதில் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் கம்யூனிகேட் பண்ணி லிஃப்ட்டை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த லிஃப்ட் வேற மேலே வந்துகிட்டு இருக்குது. நம்ம பெருசு வேற முக்கி ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ பெருசு சீக்கிரம் வாயா, அந்த எல்லோ லைனுக்கு போயிட்டோம்னா அந்த லிஃப்ட் நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே வந்துடுறாங்க. ஃபைனலி அந்த பென்ட் ஹவுஸ்க்குள்ளேயே வந்துடுறாங்க. ஸோ கரெக்டாக செக்யூரிட்டி வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுற டைமு, அப்போ அந்த ஒரு சின்ன கேப்பில் யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. பென்ட் ஹவுஸ் கிட்ட என்டர் ஆன உடனே அங்கே இருக்கக்கூடிய வைஃபை சிக்னல்ஸை கட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ வைஃபை சிக்னல் கட் ஆன உடனே ஆண்டனிக்கு தகவல் போயிருதுங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கேமரா இருக்கக்கூடிய ஏரியாவை கிராஸ் பண்ண உடனே திரும்ப அந்த வைஃபை சிக்னலை ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வைஃபை ஆஃப்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆண்டனிக்கு டவுட் வந்துடுது. திரும்ப வைஃபை வந்து ஆன்லைன் வந்த உடனே ஓகே எதுவும் ப்ராப்ளம் இல்லை, சின்ன கிளிச்சு அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறாங்க. எப்படியோ எல்லா கேமராவையும் கிராஸ் பண்ணிட்டு அந்த வால்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நம்ம பெருசும் ஹீரோனும் பக்காவாக அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சிலையும் எடுத்துடுறாங்க. அந்த சிலையை ஒரு டவலில் சுற்றி இந்த லாண்ட்ரி ஹோல் வழியாக கீழே அமுச்சு வச்சிடணும். காம்படிஷனை முடிச்ச ஷில்பா அந்த ஒரு சிலையை அப்படியே துணியோட ரோல் பண்ணி கொண்டாந்து அக்ரம் கிட்ட கொடுத்துடணும். அக்ரம் கிட்ட இருந்து சேஃபாக நம்ம சதானந்தம் கிட்ட வந்துடும். இதுதான் வந்து பிளானே. ஓகேங்களா? ஸோ ஹீரோன் இந்த ஒரு பிளானை பிசிறுதட்டாமல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு சேவல் சிலையை அப்படியே துணியில் சுருட்டி லாண்ட்ரி ஹோல் வழியில் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் ஷில்பா இருக்க பயமேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு பெருசும் நம்ம ஹீரோனும் வெளியே வராங்க. தக்காளி அந்த இடத்துல செக்யூரிட்டி கிட்ட இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் யார், எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து ஆண்டனியோட மாமாங்க இவர். ஆண்டனி காம்படிஷனில் ஜட்ஜாக பிஸியாக இருக்கிறதுனால என்ன ஏன் மேலே பென்ட் ஹவுஸை சுற்றி காட்ட சொல்லி பொறுப்பு ஒப்படைச்சாங்க. நான் இவரை கூப்பிட்டு வந்தேங்க. பாவங்க வயசான ஒரு சுகர் பேஷண்ட் வேற, கண்ணெல்லாம் சொருகிருச்சு உயரத்தை பார்த்ததும், அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அதான் கைத்தாங்களா கூட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆண்டனியோட மாமாவா, சரி இருங்க நாங்களே வந்து கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ் ராஜ மரியாதையோட இவங்க 2 பேர்த்த சேஃபாக கொண்டாந்து கீழே விட்டுறாங்க. அங்கே தான் ஷில்பா ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவல் 2 துண்டா கீழே வந்து விழுந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, சார் பிரச்சனை 2 துண்டா வந்து விழுந்தது கிடையாது, நீங்கள் சொன்னீங்க ஏதோ பவுட்ரு அது இதுன்னு, இது ஃபுல்லாக தகரம் தான் சார், அந்த மாதிரி கோட்டிங்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ தான் தெரிய வருது ஸோ ஒரிஜினல் சிலையை நமக்கு முன்னாடியே அவன ஒருத்தன் ஆட்டையை போட்டான் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து செக்யூரிட்டி ஹெட் கிட்ட ஷில்பா மாட்டிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ அந்த செக்யூரிட்டி ஹெட்டை அடிச்சு போட்டு ஷில்பாவை காப்பாற்றிடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே சதானந்தம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது அந்த சிலை இன்னும் ஹோட்டலில் தான் இருக்கும், எப்படியாவது ஒரிஜினல் சிலையை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், பிளான் பியை நீயே ரெடி பண்ணு, அப்படி நீ அந்த சிலை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்காட்டி நான் இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னோட உடம்பு முழுக்க பாம் இருக்குது, ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வரும்போது நான் இந்த இடத்துல வெடிச்சு எல்லாருமே சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அங்கே கட் பண்ணா ஒரு நபர் இந்த நடிகையை மீட் பண்ணுறதுக்காக வந்து அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த நடிகை வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கதை சொல்லியிருந்தீங்களே, அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன், எப்போ ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்க, அப்படியா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டனி சொன்னாரே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இந்த நடிகைக்கு தூக்கி வாரி போடுதுங்க. ஸோ அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. இந்த நடிகை ஆண்டனி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு சோ பீஸ் மாதிரி கூடயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த நடிகையை க்ரோத் ஆகிறதுக்கு விட மாட்டாரு அப்படின்னு முன்னாடியே இந்த நடிகைக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அதனால் இந்த நடிகை பிளான் பியை ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் சொல்கிற டைமுக்கு நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்க, பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இந்த ஒரிஜினல் சிலையை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன், ஒரிஜினல் சிலை வந்து டிஸ்பிளேயில் கீழே ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும், சரியான டைம் வரும்போது எப்படியாவது அந்த ஒரிஜினல் சிலை உங்ககிட்ட வர மாதிரி பண்ணிடுறேன், நீங்கள் அந்த சிலையை விற்று 1000 கோடி ரூபாயை பாருங்கள், ஸோ அதை வச்சு எனக்கு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த நடிகை பேசி வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே போட்ட டீல் தாங்க இது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சிலை வால்ட்டில் இல்லாமல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் எப்படியாவது பிளான் பண்ணி அந்த ஒரிஜினல் சிலையை ஸ்டேஜில் இருந்து கடத்தணும். இப்போ டூப்ளிகேட் சிலை வேற கழுத்து உடஞ்சு போச்சுங்க, அதை வேற கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்கணும், போதுமான நேரமும் கிடையாது. அதனால
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அக்ரம் கிட்ட அவங்களோட பிளானை சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிற டைமில் கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணு, அதுவும் ஸ்டேஜில் அந்த ஒரு சிலைக்கிட்டு இருக்கக்கூடிய லைட் ஆஃப் பண்ணு, நான் டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே வந்து அந்த உடஞ்ச சிலையை கொண்டாந்து அங்கே வச்சுட்டு ஒரிஜினல் சிலையை ஹீரோ நாட்டையை போட்டுடுறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்களே நடிகை, அந்த சிலையை பார்த்துடுறாங்க. ஸோ உடஞ்ச சிலை இங்கே இருக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் நம்ம பிளான்லேயே வந்து குறுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஃபோனை போட்டு இந்த மாதிரி சிலையை ஸ்வாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதுதானே நம்ம பிளான் அப்படிங்கும்போது, இல்லை நான் ஸ்வாப் பண்ணி வச்ச சிலையை வேற எவனோ ஸ்வாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே நான் உள்ளே வரேன் அப்படின்ட்டு இந்த மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டசி நான் சொன்ன டைமுக்கு என்கிட்ட சிலையை கொடு அப்படின்னு ஆண்டனி கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. ஸோ இந்த 2 குரூப் ஒரு பக்கம் இருக்க, அந்த இடத்துல இந்த போதைப் பொருள் தடுப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு குரூப்பாக உள்ளே வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் கன்று வச்சுருக்காங்க, மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த சிலை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாமியார் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தேவை இருக்குது, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நகர்ந்து வராங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேஜில் வெடிக்கிறதுக்காக செலிப்ரேஷனுக்காக சில எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது மேலேயே விழுந்து பட்டன் ஆன் ஆகி பட்டுன்னு வெடிச்சிருது. எவனோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு கசகசன்னு மாற்றி ஷூட் பண்ணி எல்லாருமே செத்து போயிடுறானுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டசி மட்டும் தப்பிக்கிறான். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோயின் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். ஒரு நிமிஷத்தில் ஒரு ராமாயண கதையை என்கிட்ட காமிச்சிட்ட, ராமாயண கதையில் வர எந்த கேரக்டர் நீ அப்படின்னு கேட்க, நான் சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க அப்படின்னு சொல்ல, சாவு அப்படின்னு ஷூட் பண்ணலான்னு அவங்ககிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த சிலையை தூக்கிட்டு ஹீரோயின் கார் பார்க்கிங்க்கு ஓடி வந்துடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த இடத்துக்கு வந்து அக்ரம் வந்து இவங்க 2 பேர்த்தையுமே வந்து கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கான். யாரை? நம்ம ஹீரோனையும் ஷில்பாவையும். அக்ரம் நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை மன்னிச்சிருங்கக்கா, அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு டீல் பேசிட்டாரு, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை எல்லாம் கொல்ல சொல்லிட்டாரு. ஸோ உங்களை எல்லாம் கொன்னா மொத்த பணமும் எனக்கு வந்துடும், 1 கோடி ரூபா அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லடா அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் சொல்றதுக்கு வரும்போது கரெக்டாக டெசி வந்து அக்ரம போட்டு தள்ளிடுறாரு. யாரா இவன் வேற வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோனும் ஷில்பாவும் கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பட் அவனும் விட்டுற மாதிரி இல்லைங்க. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு நேராக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சதானந்தத்துக்கிட்ட நான் கொஞ்சம் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே காலை போட்டு அப்படியே உட்காடுறாங்க. என்னடா இது, இவளுடைய போக்கே ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி இந்த சதானம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யோ சுக்லா, அண்ணனுக்கு 2 பூரி கொண்டா அப்படின்னு சொல்ல, சுக்லா பார்த்தீங்கன்னா பூரி கொண்டா வந்து டேபிளில் வைக்கிறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிடுங்க சார், இப்போ தான் நிம்மதியாக சாப்பிட முடியும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்ல, என்ன வளர்ற அப்படிங்கும் போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் சப்போஸ் திரும்ப வரல அப்படின்னா என் பையன்ட்ட இந்த ரிமோட் காரை கொடுத்துருங்க, என் பையன் ஆசையாக கேட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா. அந்த ரிமோட் காருக்குள்ள ஒரு சின்ன கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அந்த கேமரா மூலமாக இந்த சதானந்தம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாரோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஸோ இதை வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னை ஃப்ரேம் பண்ண நினச்சது, என்னை மிரட்டினது, இது எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, போலீஸ் கொஞ்சம் நேரத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா, நான் உடனே இந்த பாமை ட்ரிகர் பண்ணி இந்த இடத்த வெடிச்சு செதற வைக்க போகிறேன் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் வெடிக்க மாட்டேது. காரணம் என்னென்னா ஹீரோயின் கையோட ஜாமரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது, அதனால் பாம் வெடிக்கவே இல்லை. உடனே போலீஸ்காரங்க சதானந்தத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணாலும் கணவருக்கு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ ஹீரோனோட கணவர் வந்து, என்னை பார்த்து பயப்படாத, ஊரே உன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் உனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டேன், இனிமேலாவது சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கணவர் பாசிட்டிவாக பேசுகிறாருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஹீரோயின் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து, உங்களுடைய சாப்பாடு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூரோப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம், ஸோ அங்கே நீங்கள் ஹெட் செஃபாக வரீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோனுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்ணா, இந்தியன் ரா ஏஜென்ட்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களோட ஒர்க் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நீங்கள் ரா ஏஜென்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, சீக்கிரட்டாக ஸ்பை வேலை பார்த்தா போதும், நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம ஹீரோனுக்கு தோணுது. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. எது எப்படியோ நம்ம பெருசு தப்பிச்சிட்டாருங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.